செய்ற? படுத்துருக்கண்ணா. என்ன சண்டேவா ஃபண்டேவா ஆக்கலாம்னு சொல்லிட்டு பொறுப்பெல்லாம் படுத்துருக்கேன். இதெல்லாம் நியாயமா? சண்டேவா ஃபண்டேவா ஆக்கலாம்னு சொன்னேன். 6 மணிக்கு சரி 7 மணிக்கு கூப்பிடுவேன்னு பார்த்தா டீ சாப்பிட இப்படி பொறுப்பெல்லாம் படுத்துருக்கிறது நியாயமா? எந்திரிச்சு வாடா வெண்ணெய். நம்ம இங்கே அந்த கடையில் அது பாயாசம், சேமியா பாயாசம், நாட்டு சர்க்கரை சேமியா பாயாசம் இருக்கு. நேரம் வா சாப்பிடுவோம். நாச்சியார்ஸ் கடையில் இருக்காம்ல, அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. வா சாப்பிட்டுருவோம். வந்துடுறியா? நாச்சியார் கடைக்கு வந்துடுறியா? வா வாப்பா வாப்பா வாப்பா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். அந்த ஷார்ட்ஸ் எங்க எடுத்த? தெரியல போட்டோல எடுத்துருக்கேன். இது எப்படி தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பர்ச்சேஸே பண்ணுவேன். எவ்வளோ பேண்ட்டு? 1000 ரூபாய்க்கு பேண்ட்டா? 1000 ரூபாய்க்கு பேண்ட்டு சரியா? 1000 ரூபாய்க்கு பேண்ட்டு, 2000 ரூபாய்க்கு சட்டை. ஆனா வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் ரஃபடி அடிச்சு மறுபடியும் அடுத்து புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குவாரு. அந்த மாதிரி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்ற மாதிரி எப்பவுமே வருஷம் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இப்போ வாரத்துக்கு எடுக்கிறவன் எப்படின்னா, ஒரு சட்டை வந்து 200 ரூபா 300 ரூபா, ஒரு டிஷர்ட் 200 ரூபா, ஒரு பேண்ட் வந்து 500 ரூபா எடுக்கிறவெல்லாம் இருக்காங்க. நான்லாம் அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி எடுத்தேன்னு வச்சுக்கேன், அந்த ட்ரெஸ் வந்து அதிகமான நாட்கள் வந்து உழைக்காது, கம்மியான ட்ரெஸ் தான் உழைக்கும். அப்போ வந்து மறுபடியும் நம்ம இருக்கும். ஆமாண்டா, நல்ல குவாலிட்டி ஷர்ட் தேடி இருக்கணும். இருந்தாலும் கம்மியான, அதாவது அந்த அது ஒரு குவாலிட்டி அந்த. ஆனா அப்படி பார்த்தா 3000 ரூபாய்க்கு எடுத்த பேண்ட் ஒரே தாட்டை தான் போட்டேன். போச்சு. அப்ப என்னடா ஒரு செருப்பு வேற எடுத்தியா? 4000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு எடுத்திருக்கியா? அது இவன் போட்டிருக்க இவன் போட்டிருக்க செருப்பை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் மாதிரியே தெரியாது. 6000 ரூபா மாத்தி சொல்லிட்டு 6000 ரூபாய்க்கு செருப்பு போட்டிருக்காடா. பாவி, 6000 என்ன இருக்கு? பிராண்ட் பேரு தான் இருக்கு. பேரு இப்ப 150 ரூபா இருந்துச்சு அக்கௌண்ட்ல. ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் வாங்கியா? டாடா ஸ்டீல். ஏன்டா அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? சரி, இது வாங்கினா என்ன பிரயோஜனம்? என்ன ரேட் தான்? 1 ரூபா ஏதோ 0 பைசா ஏறி இருக்கு. சரி, நான் எவ்வளவு? 50 ரூபாய்க்கா? 35 பைசா ஏறி இருக்கு. சரி, நேற்றுக்கு இன்னைக்கும் 35 பைசா ப்ராஃபிட் வச்சுக்க. ஆனா என்னோட ஆர்டர் இன்னும் இதாவே ஆகல. ஆமா, அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ண முடியாது. அதுல இந்த முடிவெட்டுறது ஒண்ணு. நான் சொல்றேன், ஏன்னு தெரியுமா? இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வந்து முடிவெட்ட போகணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெட்டணும் வச்சுக்க. வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்னடா முடி வெட்டியிருக்க, வாடா உன்னை எவங்களா வெட்டி விட்டது, நம்மள இல்லாம கடைக்காரன்னு சேர்த்து திட்டுவாங்க. சரி, ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் வாத்தியார் என்ன சொல்லுவாரு, ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து முடி வெட்டாடாது, போய் நாளைக்கு வரும்போது ஒழுக்க முடியாத ஒட்டை வெட்டிட்டு வர, இல்லாட்டி உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு விடுவேன்னு அப்ப ஸ்கூல்ல சொல்லுவாங்க. சரி, அப்ப மனசு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டலாம்னா, காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபைன் போடுறாங்க. முடி வெட்டுறதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்க. அதான்டா சொல்றேன். சரி, ஓகே, காலேஜ் படிக்கும் போல இருக்கட்டும். சரி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போவோம்ல, வேலைக்கு போனதுக்கு அப்புறம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டிக்கலாம்னா, அங்க ஒரு தடங்கள் என்னன்னா, மேனேஜர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி வந்து ஹேர் கட் பண்ணாதீங்க, ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில வயசு வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முடியே வெட்ட முடியாது, நம்மளுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் மாதிரிக்கு. சரியா? ஆனால் இப்போ நீ கேட்கலாம், எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்னு. அது எனக்கே தெரியாது. சரியா? என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்னு அதாவது சொல்கிறேன். இந்த முடி நிறையா இருந்துச்சு, நான் பின்னாடி நல்லா வளர்த்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன், நல்லா பெரிய நல்லா ஹேர் ஸ்டைல் மாதிரி கொண்டு வரலான்னு எதிர்பார்த்தா மேனேஜர் முடியல. எதிர்பார்த்தா அப்படி பெருசா வளர்க்கணும்னு எதிர்பார்த்தோம்னு வச்சுக்க, ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சோடனே
போய் முடிய வெட்டிட்டு ஆபீஸ்க்குள்ள வாங்க சார் அப்படின்ட்டுருவாங்க. சரி, அதனால அப்படி இது பண்ணியாச்சு. கேன்சல் ஆயிருக்கா? ஏன்னா கொடுக்கும் போது இவன்ட்ட பாஸ் பண்ணி கேமரா கொடுக்க மாட்டியாரா? ஆன் பண்ணிருக்காரு. அப்ப இன்ன வரைக்கும் நீ வீடியோவே எடுக்கல. வேஸ்டா போச்சா? சரி விட, மறுபடியும் அந்த பேசுவோம். இவனை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை எடுத்தா அந்த ஃப்ளோ வராதுடா. இவனெல்லாம் கூட்டு போய் வெற்றி சினிமாஸ் இன்னைக்கு இன்னும் நோட் பண்ணி வச்சுக்க. இப்ப இன்னைக்கு வெற்றி சினிமாஸ் படத்துக்கு போறோம்ல, இவன் போன உடனே அந்த செக் பண்ணுவாங்க பாத்தியா, அதை கடந்த உடனே அந்த படியை தடவுவான். இப்படி தடவுவான். படியை தடவுறது, அந்த அந்த கம்பியை வந்து ஆக்சுவலி அந்த கம்பியே இரும்புதான். அந்த கம்பியை போய் தடவிக்கிட்டு இருப்பான். இது என்ன மெட்டீரியல் செஞ்சிருப்பாயிலே, அதுவே மெட்டீரியல் தெரியும். அதை போய் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பாத்ரூம்குள்ள போய் பாத்ரூம் போக மாட்டேன். அந்த இது இருக்குல்ல, அந்த கோப்பை இருக்குல்ல, அந்த கோப்பை வந்து எப்படி வச்சிருக்காங்க, எந்த மாதிரி டிசைன்ஸ்ல, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல வேற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை பாத்துக்கிட்டு இருப்பேன். கண்ணாடியை போய் பாக்குறது, நல்லா எங்க போனாலும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்லயே இருப்பாரு ஆளு. இப்ப கூட நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நம்ம பின்னாடி ஏதாவது இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தகரம் வந்து எப்படி போட்டிருக்காங்க அபினேஷ் வந்து ஆல்வேஸ் ஸ்கில் மைண்டோட இருப்பாரு. நம்மளாம் என்ன மைண்ட்ல இருப்போம் தெரியுமா? என்னன்னே தெரியாது. வீடியோ மைண்ட்ல இருக்கும். என்ன மைண்ட்ல இருப்பேன்னு தெரியாது. ஏதோ ஒரு மைண்ட் செட். வாழ்க்கையில மைண்ட் செட்டே வந்து கேவலமா மாறியா இருக்கு. மனநலமே ரொம்ப மோசமா இருக்கு. சத்தியமா சொல்றேன். ஏய், இந்த சொன்ன மாதிரி ஏய் என்னடா அப்படின்னு வரல. அந்த மாதிரி என்னடா என்ன சொல்ல போற? என்ன சொல்ல? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அது உண்மைதான். அந்த படம், அந்த படம்ன்றத காட்டிலையும் 24 hours அந்த எஃபெக்ட்லயே இருக்கும். எப்பப்பா இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசிச்சுட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். பேமெண்ட் இஷ்யூ வரப்ப நம்மளுக்கு அந்த ஐடியா எதையுமே உள்ள கொண்டு போகவே மனசு வராம. ஆனா ஒரு சில டயத்துல அது எப்படி அந்த மைண்ட் செட்டு அது ஒரே மனநிலைமையில இருக்கணுமோ. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா நம்ம செய்யற வேலையே வேற வழி இல்ல. நல்லாதான் பண்ணணும், வேற வழி. நம்மளோட பெஸ்ட் என்னவோ அதை பண்ணுவோம். நருட்டோட கிராண்ட் ஃபாதர் வந்து நருட்டோட கிராண்ட் ஃபாதரா? ஐயோ, நருட்டோ. ஆமா, அதுனா பொம்மை படம் தானே அது? அனிமேஷன் படம், அனிமேஷன் சீரியஸ். என்னடா நினைச்சிட்டு எவனை பார்த்தா நருட்டோ பாரு அப்படின்னு இருக்கான். இல்ல நீ சொல்லல, எவனோ ஒருத்தன் சொன்னா நருட்டோ பாரு சூப்பரா இருக்கும், 1000 எபிசோடு இருக்குங்க. என்னடா அப்படி இருக்கு அதுல? அதிலும் வாழ்க்கையில வந்து மோட்டிவேஷன் பண்ற மாதிரி எதுவும் இருக்குமா அதுல? அனிமேஷன்ல ஒரு மாதிரியா இருக்கும்டா. இது மோட்டிவேஷனா இருக்குமா, இல்ல ஜாலியா இருக்குமா, இல்ல கலவை எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். ஆனா பொம்மை படம் தான். ஆமா, அனிமேஷன். ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க பாக்குறீங்க. இப்ப நருட்டோ வந்து சின்ன பையன் பாக்குறாங்க, அவங்களோட மனநலம் எப்படி இருக்கும்? அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? தமிழ்ல அப்படிதானே ப்ரோ? ஓகேடா, எல்லாத்தையும் வந்து இப்ப அது புரிஞ்சு இது பண்ண மாட்டாங்களா? அத பாவி, இப்படி கேட்கறதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லு. சரி, நான் உன்கிட்ட கேட்கிறேன். நருட்டோ ஷோ வந்து சின்ன பையன் பாக்குறாங்கல்ல, இப்போ ஒரு 5ஆவது படிக்கிற பையன் பாக்குறான்னா அவனோட மனநலம் எப்படி இருக்கும்? அவன் அதை புரிஞ்சுப்பானா? நான் அது வரையும் பார்த்தது இல்லை நருட்டோவை. ஏதோ மோட்டிவேஷன்லாம் சொல்றீங்க, அதுல இருக்குன்றீங்க. அதுதான் இங்க நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, அதை புரிஞ்சுப்பானா? ஏய், காண வாங்கிட்டு வரியா? சின்னவா நம்ம போய் ஏதாவது எடுப்போவா? இவ்வளவு நேரம் பிசினஸ். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமே வந்து வெயில் நல்லா அடிக்கும். அதுவும் மே மாசம்லாம் இன்னும் பெருசு விட்டுரும். ஸோ இந்த வெயிலுக்கு இணையாக நம்ம ஆற்றுல குளிக்க வந்திருக்கோம். சரி வாங்க போவோம், அப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஃபன் வே சொல்லுங்க. பிளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? பிளாஸ்க் இல்லடா, பிளாக்ஸ். சம்மே ஃபன் வே பிளாக்ஸ். பிளாக்ஸ். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்